வணக்கம் and welcome to Nit's Cookery Channel, another summer vacation special episode. இன்னைக்கும் நம்ம children's favorite ஆன homemade KFC style zinger burger பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க KFC ஸ்டைலா, ஸோ நிறைய ஃபேன்சி இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமே, ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், அப்புறம் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுவீங்களே, அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 90% டேஸ்ட், அதே டேஸ்ட் ஐ அஷோர் யூ KFC ஸ்டைல் ஜிங்கர் பர்கர் பண்ண போகிறோம். KFC அதாவது கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன், அந்த ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறது 1930. கர்னல் ஹார்லண்ட் சாண்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணார். கெண்டக்கிங்கிற ஊரில் ஒரு சின்ன அவுட்லெட் தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணார், அதுவும் ரோட் சைடில். பட் இப்போது வேர்ல்டு வைட் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு, எத்தனையோ அவுட்லெட்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் 1995 தான் ஃபஸ்ட் அவுட்லெட், அதுவும் பெங்களூரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வெரி டேஸ்டி ஹோம்மேட் KFC ஸ்டைல் ஜிங்கர் பர்கர் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம KFC ஸ்டைல் ஜிங்கர் பர்கர் ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சிக்கனை ஒரு மேரினேஷன் கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒன்றா சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் ஆஃப் மேதா, அப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் போட்டிருந்தேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு நான் இங்கே 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது 1 டீஸ்பூன். இப்போது மில்க் வந்து 1 கப், ஹாட்டாகவும் வேணாம் கோல்டாகவும் வேணாங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அண்ட் 1/2 கப் கர்ட். இப்போது இந்த ஸ்டேஜில் அஜினோமோட்டோ வேணால் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். பட் ஒரு KFCயோட ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கணுன்னா அப்படி பண்ணலாம். பட் வந்து நம்ம வெக்கேஷன் ஸ்பெஷல், குழந்தைங்க ஸ்பெஷல்ன்ட்டு அஜினோமோட்டோலாம் சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் நான் சேர்க்கல. ஒன்ஸ் என்ன வயல் பரவாயில்ல யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இங்கே ஒரே ஒரு சிக்கன் பிரஸ்ட் எடுத்து 2 பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மினிமம் 2 hours நம்ம வந்து மேரினேட் பண்ணுங்க. அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால தான் நான் எல்லாத்தையும் பரப்பி வச்சு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லலை. இது நல்லா ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம சிங்கர் பர்கருக்கு தேவையான மயனைஸ் நம்ம வீட்டிலையே பண்ணலாம். ஒரு 2 எக் ஒயிட், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன், அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், புளிப்புத்தன்மை இன்னும் வேணும்னு தோணுச்சுன்னா. இதை முதல்ல பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் எப்படி மில்கியாக ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகரு, அப்புறம் ஒயிட் பெப்பர் கொஞ்சம், நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது போடலாம். மஸ்டர்டு வேணுன்னா மஸ்டர்ட் போடலாம், செலரி வேணால் செலரி போடலாம். நான் இங்கே கார்லிக் போடுறேன். கார்லிக் ஸ்மெல்ல இந்த பர்கருக்கு கார்லிக் ஸ்மெல்ல ஒரு மயனைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்புறம் இது சன்ஃப்ளவர் ஆயில், இதுவும் ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில் வேணால் சேர்க்கலாம். நான் ஒரு 1/4 கப் 1/4 கப் முதல்ல சேர்க்குறேன். அதுவும் பல்ஸ் மோடில் பண்ணுங்க. இப்போது இன்னொரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது 2 எக் ஒயிட்டுக்கு 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காக நம்மளோட மயனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ திக்காக மயனைஸ், எவ்வளோ சூப்பராக வீட்டில் எவ்வளோ நேரம் தான் ஆச்சு, ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. பர்கர் பண்ணுற வரைக்கும் இந்த திக் மயனைஸை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். ஏன்னா சென்னை ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வெளியே வச்சா மயனைஸ் ஒரு மாதிரி ஆகிடும்.
ஸோ சிக்கன் கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு மேரினேட் பண்ணி. இப்போது அதை டஸ்ட் பண்ண, அதாவது ஒரு கோட்டிங் கொடுக்க நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிக்கிட்டே அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். 1 cup ஆஃப் மேதா, 1/2 cup ஆஃப் கார்ன்ஃப்ளோர், அப்புறம் ஒரு 1/2 teaspoon ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட். அப்புறம் இது சுத்தமாக ஆப்ஷனலுங்க, இது என்கிட்ட இருக்குது அதனால் போடுறேன். ரெட் பெப்பர் பவுடர் அது இருக்குது, சரி ஆட் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் சம் சில்லி பவுடர் கொஞ்சம். நம்மளுக்கு என்ன தான் கிண்டக்கி ஃபாரின் டிஷ் சாப்பிட்டாலும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தானே பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பக்கமும் சால்ட்டெல்லாம் ரீச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது ஒரு கொஞ்சம் கோட் பண்ணால் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடாக ஒரு தட்டில் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு 4-5 ட்ரம் ஸ்டிக் இருந்தது. ஸோ அதுவும் நான் இது கூட மேரினேட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்கல, சாரி. ஸோ நம்ம சிங்கர் பர்கருக்கான பிரஸ்ட் பீஸ் இதோ எல்லாத்தையும் எடுத்துடலாம் அதுலேருந்து. ஸோ இப்போ நம்ம கோட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கேஎஃப்சிலாம் ஏதோ 4 தடவை 5 தடவை 10 தடவை கூட சில ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனுக்கு பண்ணுவாங்களாம். இப்போது அடுத்தது என்னென்னா, நம்ம ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து எகெயின் இந்த மாவில் போட்டு டஸ்ட் பண்ணிடணும். இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா வருங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா அந்த ஃப்ளேக்ஸா? இந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இதை நான் எப்படி டஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. செகண்ட் பீஸையும் டஸ்ட் பண்ணிடலாம். எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிட்டுங்க. இப்போது நம்மளோட சிக்கன் ட்ரம் ஸ்டிக் இல்லைனா லெக் பீஸ் வாட்டவர் அதையும் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள். ஸோ நம்ம பர்கருக்கு ஃப்ரைஸ் கண்டிப்பாக தேவை இல்லைங்களா? சரி, ஃபஸ்ட்டு சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரைஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது ரெடிமேட் தான், பட் இதுவும் கூட நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். நீங்கள் யாராவது ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வீட்டிலையே இதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். இதுவும் நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. போதும். இப்போது மீடியம் ஹீட்டில் இருக்குது. ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. நம்மளோட சிங்கர் பர்கரோட சிக்கன் பிரஸ்ட்டை ஃப்ரை பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு தான் நம்ம திருப்பணும், இல்லைனா அந்த கோட்டிங் வந்து போயிடும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவும் நம்ம ஃபில்லே நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போது லெக் பீஸ் போடலாம், ட்ரம் ஸ்டிக். இதுவும் நம்ம சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும் ரெடி. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். பர்கர் பன் இது கடையில் வாங்கினது தாங்க, அதை கட் பண்ணிட்டேன். நம்மளோட ஹோம்மேட் மயனைஸை நல்லா லாவிஷாகவே போட்டுக்கலாம். மேலே இருக்கிற அந்த ஃப்ளிப் அதுலேயும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இதில் கொஞ்சம் லெட்டூஸ், உங்களுக்கு பெப்பர் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், நான் வைக்க போகிறதில்ல. ஸோ நம்மளோட பேட்டி இது பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் மைனஸ் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்.
அப்புறம் இவ்வளோதான். பாருங்கள், நம்ம சிங்கர் பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி அப்படியே மயனைஸ் வெளியில் லீக் ஆகணும், அதுதான் அதோட அழகே. இதோ நம்ம கேஎஃப்சி ஸ்டைல் சிங்கர் பர்கர் வீட்டிலையே அவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வெக்கேஷனுக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்து அப்படியே அசத்திருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண முடியாது, என் சன் தான் சாப்பிட்டாகணும். ஸோ நீங்கள் எல்லாரும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர் டேஸ்டி கேஎஃப்சி ஸ்டைல் சிங்கர் பர்கர் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. எல்லா குட்டீஸுக்கும் சூப்பரான சம்மர் வெக்கேஷன் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.